ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி வந்து என் மாமியார் வீட்டில் வந்து இன்றைக்கி நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. அதனால் இன்னையிலேருந்து பூஜையை தொடங்கலான்ட்டு பூஜை ஆரம்பித்தேன். அதுதான் இன்றைக்கி உள்ள பூஜைக்கு வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு செவ்வரளி பூவும் வெள்ளை அரளி பூவும் கிடச்சிச்சு. அந்த செவ்வரளி பூவை எடுத்துகிட்டு வந்து கெட்டி இன்றைக்கி 4 மணிக்கெலாம் கெட்டி எல்லாமே பூ தொடுத்து வச்சுட்டு எல்லா சாமிக்கும் நல்லா பூவெல்லாம் வச்சு சாமிக்கு சர்க்கோண தீபம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதி அதில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டேன். அதுக்கன்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் 2 குத்து விளக்கு வச்சு அதுலேயும் விளக்கு ஏற்றி அது குத்து விளக்குக்கு செவ்வரளி பூவே இன்றைக்கி ரொம்ப ஊரில் மரம் இருக்குது. அதனால் செவ்வரளி பூ ரொம்ப ரொம்ப இங்கெல்லாம் கம்மி. ஆனால் சென்னையில் வந்து இத்தினி செவ்வரளி பூ கூட 50 ரூபா. ஆனால் செவ்வரளி பூ கிடந்துச்சு. நான் நல்லா மனசார வேண்டிட்டு சாமிக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்றன்ட்டு செவ்வரளி பூ வாங்கி பறிச்சுட்டு வந்து பூவெல்லாம் மதியமே கெட்டி வச்சு பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இன்றைக்கி எழுந்திரிச்சு சாமி சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டேன். காலையில் கும்பிடலை. நல்லபடியாக எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு சர்க்கோண தீபம் போட்டு சாயந்தரம் மதியமே நேற்றே சுத்தம் பண்ணிட்டேன். அதனால் நீ சர்க்கோண தீபம் போட்டு பூவெல்லாம் வச்சு சாமிக்கு பற்றி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கன்ட்டு அந்த சைடு இந்த சைடும் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கு பூ வச்சுட்டு பற்றி சூடம் பற்றி சாமிக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு அதுக்கன்ட்டு பத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கன்ட்டு சூடம் பொறுத்துனேன். சாம்பிராணி கிடைக்கல. சாம்பிராணி அதனால் பத்தி மட்டும் பொருத்திட்டு சூடம் ஏற்றினேன். சூடம் ஏற்றி சாமிகிட்ட மனசார வேண்டிக்கிட்டு 3 சுற்று வலது பக்கம் இருந்து 3 சுற்று சுற்றி சாமியை நல்லபடியாக இன்றைக்கி நான் சாமி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப 2 வாரம் ஆயிடுச்சு நான் சாமி கும்பிட்டு. இங்கே வந்து ஊருக்கு வந்திருக்கனால அங்கங்கே அப்படியே ஊர் சுற்ற இப்படியே போயிடுச்சு. அதனால் இந்த நாள் தான் இது கும்பிட்டேன். சாமிகிட்ட நல்லபடியாக மனசுக்கு திருப்தியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சாமி வந்து எல்லாமே மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டு பூவெல்லாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேலை முருகருக்கு உகந்த நாள்னால இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோன்ட்டு இன்றைக்கி சாயந்தரம் மட்டும் கும்பிட்டேன். நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துடும். நல்லபடியாக மனசார சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே பிரம்ம முகூர்த்த பூஜை இப்போ நாளையிலேருந்து தொடங்கலான்னு நினச்சிருக்கேன். சாமி நல்லபடியாக கும்பிட்டு என் பிள்ளைகளுக்கு 2 பேர்த்துக்கும் சூடம் காமிச்சு திணீர் பூசினேன். நல்லபடியாக இன்றைக்கி என் பூஜை வந்து சாயந்தரம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சாமி கும்பிட்டாச்சு. ஆனால் இன்றைக்கி வெற்றிலை தீபம் தான் போட முடியல. அடுத்த வாரத்துலேருந்து போட்டுடலாம். 2 வாரம் தவற விட்டுட்டேன். அடுத்த வாரத்துலேருந்து நல்லபடியாக சாமிக்கு நல்லபடியாக பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். என் பிள்ளைய விளாண்டுட்டு இருந்துச்சு. நான் சாமி கும்பிட்டு 3 காட்டி தாலிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு 3 காட்டி சாமி காலில் வந்து சார்ச்சனை 3 காட்டி விழுந்து நல்லபடியாக மனசில் நினச்சது எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். இதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக கோலம் போட்டது நினச்சிருக்கேன். இதுதான் நான் வீட்டு வாசலில் எங்கள் அக்கா பொண்ணு கோலம் போட்டிருக்கா. 2 சின்ன பிள்ளை நல்லா அவளாக அழகாக கோலம் போட்டால் நான் போடுறேன் சித்தி அப்படின்னு சொன்னால் சரி போடுறா அப்படின்னு சொல்லி அவள் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனுஸ்ரீ சேனலை நீங்கள் தனுஸ்ரீ விலாக்ஸை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஆல்.